கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியானது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. வாரத்தின் 4 முறை நமது ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாகவும் நீங்கள் இந்த செய்திகளை கேட்கலாம். மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை பகிர்ந்து கொடுக்க முடியும். அன்பானவர்களே, நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிமுகமான நண்பர்கள், உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்தி பார்க்க வையுங்கள். அதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் நிச்சயமாய் மகிமைப்படும். இந்த பிரயாசத்திற்கு தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையில் இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும். பிரியமானவர்களே, உங்களுக்காக நாங்களை தாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை அடைக்கல பட்டணம். பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசேயிடத்தில் பேசுகிறார். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். மோசேயின் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசுகிறார். நீங்கள் இந்த யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற கானான் தேசத்திற்குள் நீங்கள் கடந்து போகும் பொழுது அங்கே நீங்கள் அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களும், யோர்தானுக்கு அப்புறம் கானானிலே 3 பட்டணம் ஆக ஒரு 6 பட்டணங்களை நீங்கள் அடைக்கல பட்டணங்களாக ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அடைக்கல பட்டணங்கள் எதற்காக என்று பார்க்கும் பொழுது 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போய் ஒளிந்திருக்கத்தக்கதாக அல்லது பிழைக்கத்தக்கதாக அடைக்கலம் புகுந்து கொள்வதற்காக இந்த பட்டணங்களை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேலிலே ஒரு பிரமாணம் இருக்கிறது. ஒருவனை கொலை செய்தால் அவன் மரண தண்டனைக்குரியவனாக மாறுகிறான். 16வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலை பாதகனாய் இருக்கிறான். கொலை பாதகன் வேதம் சொல்லுகிறது கொலை செய்யப்பட வேண்டும். அவன் கூறுமன் கொலை செய்து விட்டால் அவனுக்கு என்ன தண்டனைனா மரண தண்டனை. இப்பொழுது ஒருவன் முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி இவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி முழு மனதோடு அவன் அந்த கொலை செய்யும் பொழுது அவன் மரண தண்டனைக்குரியவன், குற்றவாளி. எதர்ச்சியாக நடந்த ஒரு விபத்தின் மூலமாக, எதர்ச்சியாக நடந்த ஒரு விபத்தில் ஒரு மனுஷனை கொலை செய்து விட்டார். எதர்ச்சிய கை பிசகாய் இது நடந்து விட்டது. இல்லை, ஏதோ ஒரு விபத்து, ஆக்சிடென்டல் முறையிலே இது நடந்தது. அது நிமித்தம் ஒரு மரணம் நேரிட்டு விட்டது.
அதற்கு இந்த மனுஷன் பொறுப்பாக முடியாது. இவர் அதை கொலை செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும், அந்த மனுஷனை இந்த தீமைக்கு ஆளாக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணவில்லை, முன்குறிக்கவில்லை, விரும்பவில்லை. ஆனால் எதர்ச்சியாக நடந்தது. ஏதோ ஒன்றை தூக்கி வீசின பொழுது அது போய் ஒரு மனிதனை அடித்து கொலை செய்து விட்டது. ஏதோ ஒரு பிரயாணத்தில், ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு விபத்தின் மூலமாய் மரணம் சம்பவித்து விட்டது. அதற்காக இந்த மனுஷன் கொலை பாதகன், இவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஜனங்கள் இவனை கொன்றுவிடக் கூடாது. ஆகையால் இவன் போய் ஒழித்து கொள்வதற்கு, ஐயோ நான் அப்படி கொலை செய்யவில்லை, இது எதர்ச்சியாக நடந்தது, கைப்பிசகாய் நடந்தது, இது ஒரு விபத்து என்று அவன் நிரூபிப்பதற்காக அடைக்கல பட்டணம் என்கிற ஒரு பட்டணம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவன் போய் அதிலே தங்கி இருக்கலாம், பிழைத்திருக்கலாம். அங்கே அவன் தன் மூப்பர்களிடத்தில் தன் காரியத்தை விளக்கமாய் சொல்லலாம். தன்னுடைய சூழ்நிலைகளை விவரித்து சொல்லி அவன் கொலை தண்டனைக்கு அல்லது மரண தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வதற்காக இந்த அடைக்கல பட்டணங்கள் இஸ்ரவேலிலே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ பாவம் ஒரு மனிதன் செய்துவிட்டால் அதற்கு சம்பளம் மரணம். வேதம் சொல்லுகிறது ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன். அப்ப பழைய பிரமாணத்தின்படி பாவம் மரண தண்டனை, புதிய பிரமாணத்தின்படி பாவம் மரண தண்டனை தான். பாவத்தின் சம்பளம் எப்பவுமே மரணம்தான். பழைய ஏற்பாட்டில் ஒரு சகோதரனை கொலை செய்தால் அவன் கொலை பாதகன் என்று அறிவிக்கப்படுகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. நியாயமில்லாமல் ஒரு சகோதரனை கோபித்து கொண்டாலே அவன் கொலை பாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயமே இல்லை, காரணமே இல்லாமல் என் சகோதரனை நான் கோபித்து கொண்டாலே நான் கொலை குற்றவாளி, கொலை குற்றவாளியின் சகோதரனை மூடன் என்று நான் சொன்னாலே எரி நரகத்திற்குரிய தண்டனைக்குரியவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த பாவமாக இருந்தாலும் அதன் முடிவு மரணம், மரணம் அல்லது நரகம். வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைய வேண்டாம். அப்ப பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். என்ன மரணம்? அக்னியும் கந்தகம் எரிகிற கடல். 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல். நான் பாவம் செய்து இந்த உலகத்தில் மரிக்கிறேன், அவன் நீதியாய் வாழ்கிறவனும் மரிக்கிறான். எல்லாருக்கும் மரணம் பொதுவானது. அது பொதுவான மரணம். ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில பிறந்த எல்லாரும் மரித்துதான் ஆக வேண்டும். அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சரீர மரணம். இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய மரணம் அது எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உரியதான் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருப்பது சரீர மரணம் அல்ல, சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ளி அழிக்கிற அந்த நரகாக்கினை. என்னுடைய என் ஆத்மாவை நரகத்துக்குள் தள்ளி விடுகிற அந்த அனுபவம் தான் பாவத்தின் சம்பளமாயிருக்கிறது. அப்ப பாவத்தின் முடிவு என்ன? நரகம், அக்னியும் கந்தகம் எரிகிற கடல். நம்ம சாதாரண கடல் பார்த்துருப்போம், தண்ணீரில் இருக்கக்கூடிய கடல். அந்த கடலில் மீன்கள் ஓடுகிறது, அதை பார்த்துருப்போம். படகு போகுது, ஆமாம் பார்த்துருப்போம், அதை நாம் பிரயாணம் பண்ணியிருப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கடல் அக்னியும் கந்தகம் எரிகிற கடல். எரிமலை வெடித்து எரிமலை குழம்புகள் அதிலிருந்து பாய்ந்து வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது பாருங்க, ஒரு தண்ணியை போல அங்கிருந்து பாய்ந்து ஒரு நதியை போல ஓடும், ஒரு ஆறை போல ஓடும். அந்த லாவா என்று சொல்லக்கூடிய அந்த எரிமலை குழம்பு இருக்குது பாருங்க, அது ஒரு கடல் போல குவிந்திருந்து அதுல ஒரு மனுஷனை தூக்கி போட்ட எப்படி இருக்கும்? அதுதான் நரகம்.
அக்னியும் கந்தகம் எரிகிற கொடிய வேதனை உள்ள இடம். அக்னியும் கந்தகம் எரிகிற கொடிய வேதனை உள்ள இடம். பாவம் செய்கிற மனுஷனுடைய ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் தண்டனை தான் இந்த நரகம். நரகம் என்பது மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அநேகர் சொல்லுகிறார்கள், அன்பான கடவுள் எப்படி நரகத்தை ஏற்படுத்துவா? கடவுள் அன்பானவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அவர் அன்பாகவே இருக்கிறார். இயேசுவை பாருங்கள், எவ்வளவு தூரம் நம்மை நேசித்து, நாம் பாவிகளாய் இருக்க நமக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து, நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இந்த அன்பான இயேசுவா இப்படி ஒரு நரகத்தை வைத்திருப்பார் என்று சிலர் சொல்லுவார்கள். நரகமெல்லாம் ஒன்று இல்லையா அப்படி சிலர் சொல்லுவார்கள். ஆனால் இயேசுவே சொன்னா, ஒரு மனிதன் இரண்டு கண் உடையவனாக நரகத்துக்கு போவதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணுடையவனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாக இருக்கும் என்று சொன்னார். அப்போ பாருங்க, நீ ரெண்டு கண்ணோட நரகத்துக்கு போறதை விட ஒரு கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை இழந்துட்டாவது நீ நித்திய ஜீவனுக்குள் வந்துவிடு என்பதுதான் இயேசு சொல்லுகிற காரியம். நரகம் என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் இயேசு அப்படி சொல்லுவாரா? நிச்சயமாய் சொல்லி இருக்க மாட்டார். அப்ப நரகம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அது மனிதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் அல்ல, அது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட இடம். அந்த பிசாசனுடைய வலையிலே அகப்பட்டு அவனுடைய இச்சைகளின்படி செய்ய தன்னை விட்டு கொடுத்த ஒவ்வொருவரும் அவனோடு கூட அந்த நரகத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள். அதுதான் பாவத்தின் சம்பளம். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு பாவம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் பரவசத்தையும் மகிழ்ச்சி கொடுத்து வானத்தில் செற்றியடித்து பறப்பது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தலாம். ஆனால் அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? வேதனை உள்ள நரகம். வேதனை உள்ள நரகாக்கினி, கொடிய வேதனை உள்ள இடம். அந்த கொடிய வேதனை உள்ள இடத்திற்கு நாம் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மனுஷனின் பாவத்தை போக்குவதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தினா. இன்றைக்கு கூட இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று நாம் இவரிடத்தில் வரும் பொழுது, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் இயேசுவிடத்தில் வரும் பொழுது அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய நரகத்திலிருந்து அவனை காப்பாற்றுகிறார். நரக தண்டனிலிருந்து ஒரு மனுஷனை காப்பாற்றுகிற வல்லமை இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் இயேசு மாத்திரமே மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய தேவன். மனுஷனுடைய பாவங்களை போக்குவதற்கு அதிகாரம். ஏனென்றால் அவர் முழு உலகத்தின் பாவத்தை தான் தன்மேல் ஏற்றுக்கொண்டு முழு உலகத்தின் பாவத்திற்காக அவர் தன்னை சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்தார். முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இருந்தார். இந்த இயேசுதான் நம்முடைய பாவங்களை போக்க வல்லமையுள்ள தேவன். எந்த பாவத்தையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒரு மனுஷனை நரகாக்கிலிருந்து காப்பாற்றுகிற வல்லமை இந்த இயேசுவுக்கு உண்டு. இன்றைக்காகிலும் இந்த இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்கள். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, எதர்ச்சையா இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எங்கேயோ எதர்ச்சையாய் உங்கள் செல்போனில் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவம், இந்த ரகசிய பாவம், இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது என்று நீங்கள் மறைத்து ஒழித்து செய்கிற இந்த பாவம் உங்களை வேதனை உள்ள நரகத்திற்கு கொண்டு போகும். நீங்கள் ஆகையால் இன்றைக்கு மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வந்து விடுங்கள். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். அப்போ பாவம் செய்கிற மனுஷனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போகும். பழைய பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் மரண தண்டனைக்குரியவன், கொலை பாதகன், மரண தண்டனைக்குரியவன். ஐயோ, நான் தவறுதலாய் தெரியாமல் கை பிசகாய் இதை செய்து விட்டேன், நான் இப்பொழுது ஐயோ கொலை செய்யப்பட்டு விடுவேனே என்று பயப்படுகிற மனிதன் ஒளிந்து கொள்வதற்கு, தான் பிழைப்பதற்கு தேவன் ஏற்படுத்தினதுதான் அடைக்கல பட்டணம். அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் கடந்து போகிற ஒரு மனிதனுக்கு அங்கே மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கே அவன் மரணத்திற்கு தப்புவிக்கப்படுகிறார். அங்கே அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கே அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகிறது. பாருங்கள், நான் ஒரு கொலை பாதகன், கொலை செய்து விட்டேன், மரித்து போய்விட்டான், நான் போய் ஐயோ நான் இதை செய்யவில்லை, இது கை பிசகாய் நடந்து
நடந்தது என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உடனே என்னை கொலை செய்வதற்கு எல்லோரும் கல் எடுத்து கொண்டு வருவார்கள். விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கல் எடுத்து கொண்டு எறிய வந்து நின்றார்கள். இயேசுவோ தரையில் எழுதி கொண்டிருந்தா, இப்பொழுது இவளை கல்லறிய வேண்டுமா என்று கேட்ட பொழுது, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலிலே எறியுங்கள் என்று இயேசு சொன்னார். உடனே எல்லாரும் போட்டுட்டு ஓடிட்டாங்க என்று பார்க்கிறோம். அப்ப எப்பொழுது பாவம் செய்வான், இவனை கொலை செய்யலாம் என்று அவர்கள் கண்ணு கருத்தாய் பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது யார் அகப்படுவான், இன்றைக்கு யார் அகப்படுவான், இன்றைக்கு யார் மாட்டுவார் என்று சொல்லி எப்பொழுது போய் ஜனங்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். உடனே கல்லெடுத்து எறிஞ்சு கொலை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருப்பார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தப்புவதற்கு ஒரே ஒரு இடம், அடைக்கல பட்டணம் தேவன் ஏற்படுத்தினார். அப்ப கை பிசகாய் பாவம் செய்தவன் அதற்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். அவன் பட்டணத்தின் மூப்பர்களிடத்தில் தன் காரியத்தை விளக்கமாய் சொல்லலாம். இங்கே பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம், அந்த பட்டணங்களில் ஒன்றுக்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒலிமுக வாசல் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பர்களின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடு குடியிருக்கும்படி அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொண்டதினால் அவனை இவன் கையிலே ஒப்பு கொடுக்காதிருக்க வேண்டும் என்று பிரமாணம் சொல்லுகிறது. யான் இவன் கொலை செய்தான், என் சகோதரனை கொலை செய்தான், என் மனைவியை கொலை செய்தான், என் பிள்ளையை கொலை செய்தான், இவனை கொலை செய்ய வேண்டும், நான் அவன் இரத்த பழி வாங்க வந்து நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இல்லை, நீ பட்டணத்திற்குள் வர முடியாது, அவன் அடைக்கல பட்டணத்துக்குள் வந்திருக்கிறான், அவன் கொலை செய்யப்படக்கூடாது என்பது பிரமாணம் என்று மூப்பர்கள் அவனை தடுத்து நிறுத்தலாம். பாருங்கள், அவன் அந்த பட்டணத்துக்குள் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு. ஒருவேளை இவன் துணிந்து அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே போகிறான், அவன் போகிற வழியிலே பழி வாங்குகிறவனை கண்டு, இவன் தானே என் சகோதரனை கொலை செய்தவன், ஓ இன்றைக்கு மாட்டினான் என்று சொல்லி வழியிலே அவனை கொலை செய்தால் அவன் மேல் இரத்த பழி வராது. ஆனால் அடைக்கல பட்டணத்திற்குள் புகுந்து அவனை கொலை செய்தான் என்றால் அவன் இரத்த பழிக்குரியவன் என்று பிரமாணம் சொல்லுகிறது. அப்ப அடைக்கல பட்டணத்துக்குள் தான் ஒரு மனுஷனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அடைக்கல பட்டணத்துக்குள் இருக்கும் வரைக்கும் பாதுகாப்பு. பழைய ஏற்பாட்டிலே அப்படி ஒரு அடைக்கல பட்டணத்தை தேவன் வைத்திருந்தார். புதிய ஏற்பாட்டிலே எப்படி ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறதா? இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் அடைக்கல பட்டணம் தான் தேவனுடைய சபை. புதிய ஏற்பாட்டின் அடைக்கல பட்டணம் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், வேதம் சொல்லுகிறது அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செய்த பாவத்துக்குரிய தண்டனை, ஐயா நான் இவ்வளவு பாவம் செய்தவர், இந்த பாவத்துக்கெல்லாம் எனக்கு தண்டனை தந்தா நான் பிழைக்கவே மாட்டேன் ஐயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதன் இயேசுவுக்குள் வந்தால், தேவனுக்குள் வந்தால், சபைக்குள் வந்தால், ஆமென், அவன் அடைக்கல பட்டணத்திற்குள் வருவது போல அங்கே அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அங்கே அவனுக்கு ஒரு புது வாழ்வு உண்டாகிறது. அங்கே அவனுக்கு ஒரு விடுதலையின் வாழ்வு உண்டாகிறது. இயேசுவே புதிய ஏற்பாட்டின் அடைக்கல பட்டணம், தேவனுடைய சபையே புதிய ஏற்பாட்டின் அடைக்கல பட்டணமாயிருக்கிறது. நோவாவின் காலத்திலே பாருங்கள், ஆமென், எங்கும் பிரசங்கித்தான். நோவா நீதியை பிரசங்கித்தான். ஜலப்பிரளயம் வரப்போகிறது, எல்லோரும் வாருங்கள், பிள்ளைக்குள் வாருங்கள் என்று ஜனங்களை அழைத்தான். ஒருவனும் வரவில்லை. ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் எல்லோரும் உணர்வில்லாதிருந்தால் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே நாம படிக்கிறோம். நோவா எங்கும் போய் ஜனங்களுக்கு சொன்னான், அந்த காரியங்களை ஜனங்களுக்கு சொன்னான். ஒருவரும் கேட்கவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38, எப்படியெனில் ஜனப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தான். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மாட்டார். உணராதிருந்தார்கள். உணரவே இல்லை. மழை வரப்போதியா? தேவன் சொன்னார், முழு உலகம் அழிய போதியா, நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு என்னோடு கூட பேழைக்குள் வாருங்களையா. நோவா சொன்னான், ஒருவனும் கேட்கல. நோவா முதலான 8 பேர், நோவா, அவருடைய மனைவி, அவருடைய குமாரர்கள், அவருடைய மனைவிகள் 8 பேர்
பேழைக்குள் பிரவேசித்தார்கள். கர்த்தர் சொன்னது போல ஆமென், மழை வந்தது. 40 நாட்கள் இடைவிடாத மழை. பூமியின் ஊற்று கண்கள் திறந்தது. வானத்தின் மதகுகள் திறந்த மழை. மழை, கொடிய மழை, ஜலப்பிரளயம், அதிபயங்கர மழை, ஜலப்பிரளயம். பூமி தண்ணீரால் மூழ்குகிறது. இப்ப ஜனங்கள் ஓடி வந்தா கதவு அடைந்தது. பேழையின் கதவு அடைந்தது. பேழைக்குள் இருந்த அத்தனை பேரும் பிழைத்து கொண்டார்கள். பேழைக்கு வெளியே இருந்த அத்தனை பேரும் மரித்து போனார்கள். அத்தனை பேரும் மரித்து போனார்கள். இயேசு அடைக்கல பட்டணம். அடைக்கல பட்டணத்துக்குள் இருக்கிற அத்தனை பேரும் பிழைப்பார்கள். அடைக்கல பட்டணத்துக்கு வெளியில் இருக்கிறவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நான் வாழ்கிற காலம் கொடிய காலம். அதிபயங்கரங்கள் சம்பவிக்க போகிறது. அதிபயங்கரங்கள் சம்பவிக்க போகிறது. இனி இந்த உலகத்தில் மனுஷன் வாழ முடியாது என்கிற சூழ்நிலை வந்துவிட்டது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் அறிந்து கொள்கிறார்கள். இனி இந்த உலகத்தில் இயற்கை சூழ்நிலைகள் மனிதன் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்காது. அதிபயங்கரங்களும் ஆபத்துகளும் தான் இருக்கும் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் கணித்து இருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் யுத்தம், பேரழிவு, உலகமே அழிந்து போய்விடும், ஒருவரை அடித்து பட்சித்து விடக்கூடிய யுத்தங்கள் எழும்புகிறதை இன்றைக்கு நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் வாழ முடியாது. அதனால்தான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சந்திர மண்டலத்தில் போய் மனுஷன் வாழ முடியுமா என்று ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அமெரிக்காவின் நாசா அங்கே விண்வெளிக்கு அனுப்பின அந்த விண்வெளி வீரர்கள் மறுபடியும் பூமிக்கு வர முடியாமல் அங்கே தத்தளிக்கிறார்கள். இந்த மனுஷன் அங்கே போய் வாழ முடியுமா, விண்வெளியிலே வாழ முடியுமா, சந்திரனிலே வாழ முடியுமா என்று ஆராய்ச்சி. எதுக்கு? பூமியிலே நீ வாழ முடியாது என்பதை அறிந்து கொள்கிறார்கள். உலகத்தின் அழிவு நெருங்கி வருகிறதை அறிந்து கொள்கிறார்கள். பூமிக்கு அடியிலே வரப்போகிற பயங்கரங்கள் வரும் பொழுது, பேராபத்துகள் வரும் பொழுது தப்பி பிழைப்பதற்கு சில நாடுகள் பூமிக்கு அடியிலே நகரங்களை உருவாக்கி தங்கள் தேசத்து ஜனங்களை பாதுகாப்பதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிபயங்கரங்கள் வரப்போகிறது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலங்கள் கொடிய காலங்கள் தான். இனி பூமியில சமாதானத்தை பார்க்க முடியாது, நன்மையை பார்க்க முடியாது. எங்கும் ஆபத்தும் அழிவுகளும் மரண ஓலங்களும் தீமைகளும் தான். கொடிய வியாதிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பட்டினிகளும் வேதனையும் நாட்கள் தான். இதிலிருந்து நான் எப்படியே தப்புவேன்? இதிலிருந்து நான் தப்புவதற்கு என்ன செய்ய வேண்டாம்? விண்வெளியில போயிடலாமா? அங்கே சந்திர மண்டலத்துக்கு போயிடலாமா? இல்லை பூமிக்கு அடியில போயிடலாம்? எங்க போனாலும் தப்ப முடியாது. எங்க போனாலும் தப்ப முடியாது. நாம் அப்படி தப்பி போவதற்கு நமக்கு பலனும் இல்லை, பணமும் இல்லை. நாம் எப்படி தப்புவது? இயேசு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தின் 1, 2, 3 இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தப்பி பாதுகாப்பா இருப்பதுக்கு, வரப்போகிற பயங்கரங்களுக்கெல்லாம் தப்பி என்னோடு கூட பாதுகாப்பா இருக்க நான் போய் ஒரு இடத்தை ரெடி பண்ணிட்டு வாரேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வாரேன். உங்க இருதயம் கலங்காம இருப்பதாக. பயப்படாதீங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு இயேசு சொன்னாரியா. இன்னைக்கு விஞ்ஞானிகள் விண்வெளியிலேயோ இல்லை சந்திர மண்டலத்திலேயோ ஒரு இடத்தை மனிதர்கள் வாழும்படி ஆயத்தப்படுத்த முயற்சி எடுக்கலாமே தவிர ஆயத்தப்படுத்த முடியாது. அப்படி தப்ப முடியாது. ஒருவேளை பூமிக்கு அடியிலே நாம் பிழைப்பதற்கு பதுங்கு நகரங்களை இன்றைக்கு பண பலம் கொண்ட நாடுகள் மனிதர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம், ஆனால் தப்பிவிட முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன்
இந்த உலகத்தின் அதிபயங்கரமான அழிவிலிருந்து நான் தப்பி பிழைத்து அவரோடு கூட இருப்பதற்காக எனக்காக ஒரு இடத்தை அவருடைய பிதாவின் வீட்டில் ஆயத்தப்படுத்துகிறார். பரலோகத்தில் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்தில் நான் போகும்படி என்னை அழைத்து கொண்டு போக அவர் மறுபடியும் வருவேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறார். வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுவுக்குள் ஒரு மனிதன் இருந்தால், சபைக்குள் ஒரு மனிதன், மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ள மணவாளன் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள், இயேசுவுக்குள் வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள், அடைக்கல பட்டணத்திற்குள் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அங்கே போய் இளைப்பாற போகிறார்கள். ஏதும் சொல்லுகிறது. சங்கீதம் 2 நம்ம வாசிக்கும் பொழுது ஆமேன் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை முத்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுவர்கள் பாக்கியவான்கள். இந்த அடைக்கல பட்டணத்திற்குள் நுழைந்து தங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். பழி வாங்குகிறவருடைய கைக்கு தப்பும்படி, பாவத்தின் பிடிக்கு தப்பும்படி, மரணத்தின் பிடிக்கு தப்பும்படி, வரப்போகிற பேரழிவுக்கு தப்பும்படி அடைக்கல பட்டணமாகிய இயேசுவுக்குள் ஒரு மனிதன் வந்தால் அவன் பாக்கியவான், அவள் பாக்கியவதி. அதை விட்டுட்டு இந்த நாட்களில் எதையோ பேசிக்கொண்டு விதண்டாவாதம் பண்ணிக்கொண்டு இயேசு எனக்கு ஒன்று வேண்டாம், நான் சபைக்கு வரமாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், எனக்கு இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை என்று தூரமாய் அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே போகாதே. எப்பொழுது வேண்டுமானாலும் சங்காரம் வரும், எப்பொழுது வேண்டுமானாலும் அழிவு வரும். அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே செல்லாதே. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டேன், இவ்வளவு நாள் ஆண்டவரை தேடிட்டேன், எனக்கு இந்த இயேசு என்ன செய்தா, எனக்கு என்ன நன்மை வந்தது, என் வாழ்க்கையில என்னத்தை விடுதலை கிடைத்தது, நான் இனி ஜெபிக்க மாட்டேன், நான் இனி ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வரமாட்டேன் என்று அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே செல்லாதே. பழி வாங்குகிறவன் உன்னை துரத்தி வருகிறா, ஆபத்து நேரிடும். கிறிஸ்துவுக்குள் இரு. இந்த நாட்களில் தேவனுக்குள் இரு, இயேசுவுக்குள் இரு, அடைக்கல பட்டணத்துக்குள் இரு, பேழைக்குள் இரு. நினையாத நேரத்தில் பெருவெள்ளம் வரும், நினையாத நேரத்தில் பேரழிவு வரும், மனுஷன் நினையாத நேரத்தில் சங்காரம் வரும். வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிகையின் பிதா ஒருவர் தவிர வேறொருவர் அறியார்கள். நீங்கள் நினையாத நாளிகையில் ஆமென் மனுஷகுமாரன் வருவா. நீங்கள் நினையாத நாளிகையில் பயங்கரங்கள் சம்பவிக்கும். ஆகையால் வேதம் சொல்லுது, எப்பொழுதும் விழித்திருங்கள் ஐயா, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள இருங்க, எப்பொழுதும் பேழைக்குள்ள இருங்க, அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருங்க. மோசேயுடைய பிரமாணத்தின்படி அடைக்கல பட்டணத்துக்குள் இருக்கிறவன் பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிறான், ஆபத்துக்கு தப்புகிறான், மரணத்துக்கு தப்புகிறான். புதிய ஏற்பாட்டின்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், சபைக்குள் இருக்கிறவன், கிறிஸ்துவின் சபையாகிய பேழைக்குள் இருக்கிறவன் வரப்போகிற ஆபத்துக்கு தப்புவான், மரணம் இரண்டாம் மரணத்துக்கு தப்புவான், பேரழிவுக்கு தப்புவான், நரகத்திற்கு தப்புவான், வரப்போகிற பயங்கரங்களுக்கு தப்புவான், பழி வாங்குகிறவனுக்கு தப்புவான், பாவத்தின் சம்பளத்துக்கு தப்புவான். கிறிஸ்துவுக்குள் இருங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பிடித்து கொள்ளுங்கள். இயேசு ராஜா, உம்மாலே தான் நான் பிழைக்க முடியும் என்று அறிந்து கொள்ளுகிறேன். உம்மை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, உம்மை அல்லாமல் விடுதலை இல்லை. வானத்து கீழே பூமிக்கு மேலே இயேசு என்கிற நாமத்தை தவிர ரட்சிப்படைய வேறு வழி இல்லை, பாதுகாக்கப்பட வேறு வழி இல்லை, தப்பி பிழைக்க வேறு வழி இல்லை. வரப்போகிற பயங்கரங்களுக்கு தப்புவதற்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான், எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார்,
எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறா, எனக்காய் மறுபடியும் வந்து என்னை அந்த இடத்திற்கு கூட்டி கொண்டு போவா. நான் வரப்போகிற அழிவுக்கு தப்பி பிழைத்து என் இயேசுவோடு வாழ்வேன். இந்த நம்பிக்கை உடையவர்கள் தப்பி பிழைக்கிறார்கள். அதற்கென்று தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் பிழைக்கிறார்கள். அடைக்கல பட்டணமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள், இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் பிழைக்கிறார்கள். அற்பமான காரியத்துக்கு இந்த நாட்களிலே தேவனை விட்டு விலகி போகிறவர்கள், அற்பமான காரியங்களுக்கு இந்த நாட்களிலே தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள், பழி வாங்குகிறவனுடைய கையிலே அகப்பட்டு, மரணத்தின் கையிலே அகப்பட்டு ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வார்கள். ஏதும் சொல்லுகிறது, ரூத் 2:12 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்கின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. சங்கீதம் 5:11 சொல்லுகிறது, உம்மின் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். இந்த தேவனுக்குள் அடைக்கலமாய் வந்தவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இயேசுவுக்குள் அடைக்கலமாய் வருகிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அவர்களுக்கு என்னாலும் சந்தோஷம், என்னாலும் மகிழ்ந்து கம்பீரிப்பார்கள். சபை இந்த நாட்களிலே அடைக்கல பட்டணமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அடைக்கல பட்டணமாய் இருக்கிறார். அவருக்குள்ள, சபைக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள வந்துட்டா அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு பாதுகாப்பு, அவனுக்கு சுகம், அவனுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான தருணத்திற்காக நாங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அடைக்கல பட்டணத்திற்குள் வந்தவன், ஆமேன், பழி வாங்குறவனுடைய கைக்கு தப்புவித்து இரத்த பழிக்கு நீங்கள் ஆகிறான் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த புதிய ஏற்பாட்டிலே அடைக்கல பட்டணமாகிய சபைக்குள், கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் பாதுகாப்பாய் சுகமாயிருப்பார்கள். பேரழிவுகளுக்கு தப்பி, பயங்கரங்களுக்கு தப்பி, சுகமாய் பாதுகாப்பாய் கம்பீரிப்பார்கள் என்று இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த வார்த்தையில் கடந்து போகட்டும். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்க வழியிலே அழிந்து போகாமலே இருக்க அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தாவே நீர் கிரியை செய்து உம்மை அண்டிக் கொள்ள பண்ண, உம்மை நெருங்கி வர பண்ண, உம்முடைய சமூகத்தில் இணைத்து கொள்ள வரப்போகிற அழிவுகளுக்கு எங்களை தப்புவித்து காப்பாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அதிபயங்கரங்கள் தேசங்களிலே சம்பவிக்கிறது. கடந்த நாட்களிலே கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நடந்த பேரழிவுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். இரவு நேரம் 1 மணி 2 மணி இருக்கக்கூடிய அந்த அதிகாலை வேளை, தூங்கி ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற நேரம், திடீரென்று அவன் மலை பெயர்ந்து மண் சரிவு ஏற்பட்டு மழை தண்ணீரோடு வருகிறது. கிராமமே அடித்து இழுத்து கொண்டு போகிறது. உயிரோடே மண்ணுக்குள் மனிதர்கள் புதைந்து போய் தோண்ட தோண்ட சடலங்கள், கை, கால், தலை என்று உறுப்புகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. நினைத்து பாராத நேரத்தில் பேரழிவு. அவர்களை அறியாமலேயே மண்ணுக்குள் உயிரோடு புதைந்து விட்டார்கள். எவ்வளவு கொடுமை பாருங்கள், எவ்வளவு கொடுமை. வரப்போகிற பயங்கரங்கள் கொடுமையாக இருக்கும். இவைகளுக்கு நாம் தப்ப வேண்டுமானால் அடைக்கல பட்டணத்திற்குள் இருக்க வேண்டும். அடைக்கல பட்டணமாகிய இயேசுக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்